நமஸ்காரம். நிலையான பாவம், நிலையற்ற பாவம் அப்படின்னா என்னன்றதை பத்தி பார்க்கலாம். எதுக்காக அந்த நிலையான பாவம், நிலையற்ற பாவம்னு பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ ஒரு மனித வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது, அதாவது ஒருத்தரை பார்த்தா அடடா இவ்வளவு யோகம் வாய்ந்தவர் அப்படின்னு நம்ம யாரை பார்த்து சொல்லுவோம் அப்படின்னா, எல்லா பாக்கியங்களையும் கிடைச்சவரை பார்த்து தான் நம்ம யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு ஜாதகருக்கு அனைத்து விஷயங்களும் கிடைக்கப்பெற்று ஒருத்தர் நல்ல நிலையில் இருக்கிறார்னா அவரை பார்த்து யோகமானவர் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி அனைத்து விஷயங்கள் அப்படின்றது என்னென்ன அப்படின்னா, ரொம்ப முக்கியமானது, வாழ்க்கைக்கு ரொம்ப அத்தியாவசியமானது அப்படின்றது எதை சொல்றோம் அப்படின்னா, ஒருத்தர் நீண்ட நாட்கள் உயிரோட இருக்கிறது, ஆயுள், உயிர் அப்படின்றது. அப்ப அந்த உயிர் இருக்கணும்னா ஆரோக்கியமான வாழ்க்கை, உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. உடல் ஆரோக்கியத்துக்காக தான் இப்ப நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி உடல் ஆரோக்கியம் அப்படின்றது ஒருத்தருக்கு இருந்தாலே ஒரு கோடி ரூபாய்க்கு சமானம். நம்ம உடல்ல ஆரோக்கியம் அப்படின்றது நல்லா இருக்கு அப்படின்னா அதை விட ஒரு பெரிய பாக்கியமே கிடையாது. அது ஒண்ணு. அப்புறம் பருவ வயதில் திருமணம் ஆகுதல். அப்புறம் அந்த திருமண வாழ்க்கை சச்சரவு இல்லாம, சண்டை சச்சரவுகள்லாம் இல்லாம அந்த திருமண வாழ்க்கை கடைசி வரைக்கும் சந்தோஷமான வாழ்க்கை அமைதல். அப்ப அந்த திருமண வாழ்க்கை நல்லபடியா அமையணும் அப்படின்னா என்ன, பொருளாதார நிலையும் நல்லா இருக்கணும். அப்போ ஒருவருடைய பொருளாதார நிலையை எதை வச்சு சொல்றோம் அப்படின்னா, அவர் பார்க்கக்கூடிய தொழிலோ வேலையோ அதன் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை, அவருடைய அந்தஸ்தை வச்சு நம்ம சொல்றோம் இல்லையா? அவர் இந்த பொருளாதார நிலையில் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த பொருளாதார நிலை, உத்தியோகம், தொழில், அதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, வருமானம், இதெல்லாம் தான் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்று. இந்த 5 விஷயங்களும் ஒருத்தருக்கு கிடைச்சிருத்தனாலே அவர் ஒரு யோகமான வாழ்க்கையை வாழ்வார்னு சொல்லலாம் இல்லையா? அப்ப இந்த 5 விஷயங்களும் நம்ம இந்த 12 பாவங்கள்ல நிறைய காரகங்கள் இருக்கிறது. இந்த 12 பாவங்கள்ல இந்த 5 விஷயங்கள் எந்தெந்த பாவங்கள்ல வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். எல்லாருக்குமே தெரியும், பாவ காரகத்துல எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இப்ப சொன்ன மாதிரி உயிர், உடல் ஆரோக்கியம் அப்படின்றது எந்த பாவம்? லக்ன பாவம். அதுக்கப்புறமா இந்த தொழில், வருமானம், வேலை, தொழில் மூலம் கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, பணவரவு, இதெல்லாம் எந்த பாவம் அப்படின்னா இரட்டப்பட பாவங்களான 2, 6, 10. நான் ஏற்கனவே கர்ம திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், பழைய வீடியோலலாம் சொல்லியிருப்பேன். 2, 6, 10. 2ஆம் பாவமானது ஒருவருடைய பணத்தை குறிப்பது, 6ஆம் பாவம் ஒருவருடைய வேலையை குறிப்பது, 10வது பாவம் அந்த வேலையின் மூலமாக உள்ள அந்தஸ்து, தொழிலின் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, அதெல்லாம் இந்த 10ஆம் பாவம், உயர்ந்த நிலை அப்படின்றதெல்லாம் குறிக்கிறது இந்த 10ஆம் பாவம். அப்புறமா திருமண வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது இந்த 7ஆம் பாவம், எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அப்ப இந்த 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 6வது பாவம், 7வது பாவம், 10வது பாவம், இதுதான் நிலையான பாவங்கள்னு சொல்றோம். ஏன் அப்படின்னா இந்த விஷயங்கள் அனைத்தும் நம்மளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு, ஒருவருடைய மனித வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாகப்பட்டது. இந்த 5 விஷயங்களும் கடைசி வரைக்கும் ஒருத்தருக்கு நிலையா இருக்கணும் அப்படின்றதுனாலதான் இதை இந்த பாவங்களை எல்லாம் நிலையான பாவங்கள் அப்படின்னு சொல்றோம். எல்லாருக்கும் 12 பாவங்களும் சுபிக்ஷமாக இருக்குமா அப்படின்னா அது ரொம்ப அபூர்வமான நிலை. உலகத்துல வாழ்ற அனைத்து மக்களும் ஏதோ ஒரு விஷயங்கள்னால கஷ்டப்பட்டு இருக்கோம் இல்லையா? எல்லா பாவங்களும் எல்லாருக்கும் நல்ல நிலையில இருக்குன்னு சொல்ல முடியாது, வலுத்து இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்துல அட்லீஸ்ட் இந்த 5 பாவங்களாவது ஒருத்தருக்கு நல்ல நிலையில இருந்தா அவருடைய கடைசி கால வாழ்க்கை வரைக்கும் ஒரு கஷ்டமும் இல்லாம சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியும். அதுக்குதான் இந்த 5 பாவங்களுக்கும் நிலையான பாவங்கள் அப்படின்னு சொல்றோம். ஏன் இந்த 5 பாவங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த 5 பாவங்கள்ல ஏதாவது ஒரு பாவம் கெட்டிருந்ததுன்னா பரவாயில்ல, இல்ல 2 பாவம் கெட்டிருந்ததுன்னா ஓகே. 2க்கும் மேற்பட்ட பாவங்கள் கெட்டு போச்சு அப்படின்னா ஒருத்தருக்கு அவர் ஒரு சிறந்த வாழ்க்கையை அனுபவிக்கவே முடியாது. ஏதோ ஒரு வகையில கஷ்டங்களை அனுபவிச்சுட்டே இருப்பார். இந்த 1, 2, 6, 7, 10 இந்த 5 பாவங்கள்ல அட்லீஸ்ட் ஒரு 4 பாவமாவது நல்ல நிலையில இருந்தா ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு ரொம்ப பிரச்சனையும் இருக்காது. இதில் மேக்சிமம் ஒரு
2க்கு மேல பாவங்கள் கெட்டு போச்சுன்னா அவர் கஷ்டத்தை அனுபவிப்பார். அதனாலதான் இந்த 5 பாவங்களையும் ஒரு நல்ல நிலையில இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இப்போ ஒரு ஜாதகம் ஆய்வு பண்றோம் அப்படின்னா இந்த 5 பாவங்களுக்கும் கொடுப்புனை அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இந்த கொடுப்புனை அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இந்த 5 பாவங்களுக்கும் கொடுப்புனையானது நல்ல நிலையில இருந்தாதான் ஒரு ஜாதகர் அனுபவிக்க முடியும். அதனால ஜாதகத்தை ஆய்வு பண்ணும்போது இந்த 5 பாவங்களுக்கும் கொடுப்புனைய நல்ல தீர ஆராயணும். இப்போ உதாரணமா ஒருத்தருக்கு பொருளாதார நிலை அப்படின்றது 2, 6, 10 குறிக்கிறது. இப்ப 2, 6, 10 ஒரு ஜாதகருக்கு வலுத்து இருக்கு அப்படின்னா அவர் பொருளாதார நிலையில் நல்ல சுபிக்ஷமாக இருப்பார். அப்போ என்ன ஆகும்? அகம் சார்ந்த வாழ்க்கையில் சிறிது கஷ்டத்தை கொடுக்கும். எப்படி? இந்த 2, 6, 10ன்ற பாவம் 7வது பாவத்துக்கு 8, 12, 4 அப்படின்ற மாதிரி வரும். 7ஆம் பாவம் அப்படின்றது அகம் சார்ந்த பாவம். அதற்கு முரண்பட்ட பாவங்கள் தான் இந்த 2, 6 பாவம், 2, 6, 10. 2, 6, 10 பொருளாதார நிலையை நல்லா உயர்த்தினாலும் அந்த 7ஆம் பாவ ரீதியாக கஷ்டங்களை இந்த 2, 6, 10 கொடுக்கும். நல்லா புரிஞ்சுக்கணும். அதுதான் ஒரு அகம் சார்ந்த வாழ்க்கை ஒருத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னா புறம் சார்ந்த வாழ்க்கையில் வீழ்ச்சி அடைவார். புறம் சார்ந்த வாழ்க்கையில் கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னா அகம் சார்ந்த வாழ்க்கையில் சிறிது கஷ்டத்தை அனுபவிப்பார். இதுதான் மனிதனோட இயல்பான வாழ்வு. அந்த மாதிரி ஒரு எல்லாருக்கும் அந்த 12 பாவங்களும் நல்லா இருக்கும் அப்படின்னா ரொம்ப அதிசயம்தான். சரி, இப்ப இந்த 2, 6, 10 பாவங்கள் வலுத்திருந்து அகம் சார்ந்த பாவங்களை அது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்றோம். எப்படி அவர் நல்ல வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரலாம். அப்படி புறம் சார்ந்த பாவம் வலுத்திருந்து அகம் சார்ந்த பாவங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் இந்த 2, 6, 10 அப்படின்ற பாவத்திற்கான உபநட்சத்திரம் தசாபுத்திகளில் வரும்போது ஒரு ஒற்றைப்படை தொடர்பை ஒரு 3, 7, 11 இல்ல 5, 11 அந்த மாதிரி ஒற்றைப்படை தொடர்பை பெறும்போது இந்த அகம் சார்ந்த கஷ்டங்களானது சற்று மட்டுப்படும். அந்த மாதிரி எடுத்துக்கணும். அப்ப கொடுப்பினை சரியில்லாத போது மதி என்ற தசா புத்திகளின் வழியாக அந்த ஜாதகர் நல்லா அனுபவிக்க முடியும். அது மாதிரி எடுத்துக்கணும். இந்த நிலையான பாவங்களுக்கு கொடுப்பினையானது ரொம்ப முக்கியம். இப்ப நிலையற்ற பாவங்கள் அப்படின்றது என்னன்னா, ஏன் அதை நிலையற்ற பாவங்கள் சொல்றோம்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மட்டும் அது அந்த பாவத்தின் மூலமாக ஒரு ஜாதகர் அனுபவிக்க நேரிடும். உதாரணமா குழந்தை பிறப்பு அப்படின்னு ஒரு காரகத்தை எடுத்துக்கோங்களேன். எந்த பாவத்தில் வருது? 5வது பாவத்தில் வருது. அப்ப இந்த குழந்தை பிறப்பு அப்படின்றது எவ்வளவு காலம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் 1 வருஷ காலம்தான் அந்த குழந்தை பிறப்பு அப்படின்றத நம்ம இது பண்றோம். குழந்தை பிறப்புன்றது 1 வருஷ காலத்தில் சாத்தியமாகக்கூடிய விஷயம். அப்ப இது ஒரு நிலையற்ற பாவம். நம்ம மனிதனுடைய ஆயுட்காலம் வரை அது எடுத்துக்கிறது இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரியான காரகங்கள்லாம் நிலையற்ற காரகங்கள். இப்ப நிலையற்ற காரகங்களுக்கு கொடுப்புனை கெட்டு இருந்தாலும் கூட தசாபுத்திகள்ன்றது ரொம்ப முக்கியமானது. தசாபுத்திகள்ல ஒரு கிரகங்கள் நல்ல நிலையில இருந்தா அந்த ஜாதகருக்கு அந்த நிலையற்ற காரகங்களை எளிதாக பெற்றுத்தர உதவும். அப்ப நிலையற்ற பாவங்களுக்கெல்லாம் கொடுப்பினை விட தசாபுத்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்னு எடுத்துக்கணும். அதுக்காக கொடுப்பினை நிலையற்ற பாவங்களுக்கு முக்கியம் கிடையாதுன்னு எடுத்துக்கூடாது. அதுவும் முக்கியம்தான். அது இல்லை அப்படின்ற பட்சத்துல தசா புத்தின்றது சாத்தியப்படுத்தக்கூடிய ஒன்று. அதனாலதான் அந்த நிலையற்ற பாவங்களுக்கு தசா புத்தி ரொம்ப முக்கியம்னு சொல்றோம். இதுதான் நிலையான பாவங்கள் நிலையற்ற பாவங்கள்னு நம்ம பிரிச்சு வைக்கிறது. இப்போ நிலையான பாவங்கள்ன்றது எதுன்றது தெரிஞ்சிருக்கோம். நிலையற்ற பாவங்கள்லாம் என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கோம். மேலும் மற்றொரு காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் முரளி. நன்றி, வணக்கம்.